அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு திராவிட மாடல் நாயகன் தமிழ்நாட்டின் முதல்வன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள். ஐயாவுக்கு நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருவோம். குறிப்பாக இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற பெண்கள், தாய் குலங்கள், அதே போல் பார்த்தீங்கன்னா மாணவிகள், நீங்கள் எல்லாரும் அப்பா ஸ்டாலினுக்கு ஒழுங்கு மரியாதை ஹாப்பி பர்த்டே சொல்லிருங்க. அதுக்கப்புறம் தாவேகாவை சார்ந்த நண்பர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா அன்கில் ஸ்டாலினுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லிருங்க. நாம் தமிழர் நண்பர்கள் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிருங்க. அப்படித்தாங்க சொல்லணும்னு சொல்லியிருக்காரு அண்ணன், அதனால சொல்லிருங்க. அதுக்கப்புறம் அதிமுகவின் நண்பர்கள், பாஜக நண்பர்கள் அப்படின்லாம் இருந்தீங்கன்னா உங்க ஸ்டைலில் நீங்கள் சொல்லுங்க. ஆமாம், இன்னைக்கு சாயந்தரம் என்னென்னலாம் பண்ண காத்திருக்காங்களோ, குழந்தைங்களாம் ஓடி வர்ற மாதிரி ரீல்ஸ் எல்லாம் போடுவாங்களே, ரைட்டு பார்ப்போம் இருங்க. இப்படி ஐயா ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் சும்மா கலகலப்பாக போயிட்டு இருக்கிற இந்த சூழலில் கூட்டணி எப்படி போயிருக்குது? திமுகவுடைய கூட்டணி கிட்டத்தட்ட 21ஆம் தேதி அவங்க பேச்சுவார்த்தை குழு அமைச்சாங்க. கூடி 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 பேசிக்கிறாங்க, ஒரு மாதிரி அப்படியே வெளியே வந்துடுறாங்க. ஒன்றும் பெருசாக அஃபீஷியலாக சைன் ஆன மாதிரி தெரில. உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட போகிற சில கட்சிகள், இந்த 1, 2 அப்படிங்கிற மாதிரியான கட்சிகள் மட்டும் போயிட்டு அப்படி சைன் போட்டு வந்திருக்கிறாங்களே தவிர, இந்த கொஞ்சம் பெரிய நம்பரில் கொடுக்க வேண்டிய கட்சிகள்லாம் இருக்காங்க இல்லையா, விசிக, கம்யூனிஸ்டுகள் 2, அதுக்கப்புறம் 2னா 2 சீட்டு நினச்சிக்காதீங்க, 2 கம்யூனிஸ்ட்டு, அதுக்கப்புறம் மக்கள் நீதி மையம், தேமுதிக, காங்கிரஸ், மதிமுக, இவங்களுடைய நம்பர் ஆஃப் சீட்ஸ் எல்லாம் இன்னுமே ஃபைனலைஸ் ஆகலை. உத்தேசமாக இவங்களுக்கு அதாவது கம்யூனிஸ்ட் 2க்கும் 6 6 அப்படின்ற மாதிரி கொடுக்கப்படலாம், விசிகாவுக்கு இந்த வாட்டி 8 கொடுக்கப்படலாம், மதிமுகவுக்கு 4ங்கிறாங்க. ஐயோ 6 கொடுங்கன்னு சொல்லி மதிமுக கேட்குறாங்க. காங்கிரஸ்தும் ஃபைனலைஸ் ஆக போகுது, 28+2 இல்லை 1 தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களது ஒரு பக்கம். தேமுதிகவுக்கு 6+1 அப்படிங்கிறாங்க. ஏங்க 6+1 வாங்குறதுக்காக இப்படி டேபிளை சுற்றி உடச்சி யூட்டன் போட்டு எல்லாம் பண்ணீங்க? வாங்குங்க, தப்பி தவறி 6 வாங்கிட்டு வாங்க. உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு 2 நிமிஷத்தை ஒதுக்குறேன். 6 சீட்டு வாங்கிட்டீங்களாமேன்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க 2 பக்கமும் கூட்டணி பேசிட்டு இருக்கும்போது ப்ரெஸ் மீட்டில் கேட்டதுக்கு, என்னது எங்களுக்கு 6 சீட்டா அப்படி ஒரு கட்சி சொல்லியிருந்தா அந்த கட்சி நாசமாக போயிடும் அப்படின்ட்டு சாபம் விட்டுருக்காங்க. பார்த்து வச்சுக்கோங்க, வீடியோவை பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். 6 சீட்டு வந்தீங்கன்னா அந்த சாபம் உங்கள் வாயாலேயே திமுக பக்கம் திருப்பி விடப்படும் என்பதை பிரேமலதா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன், மரியாதையோடு. ரைட்டுங்க, இப்படி தான் இப்போதைக்கு அவங்களுடைய அந்த சீட் ஷேரிங்லாம் போயிட்டு இருக்குது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நேற்று தானே 27ஆம் தேதி இல்லைங்க, 28ஆம் தேதி தான் கன்ஃபியூஸ் ஆகிறோம் பாருங்க. நான் ஐயா ஸ்டாலின் பர்த்டேன்றதுனால அந்த கன்ஃபியூஷன்லாம் வருது. 28ஆம் தேதி காங்கிரஸ் சார்பில் அந்த குழு போனாங்க இல்லையா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு. அந்த பேச்சுவார்த்தை என்ன ஆனது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்களாம். என்ன பண்ணியிருக்காங்க, அறிவாலயத்தில் காங்கிரஸோட சேர்ந்து இன்னும் 6 கட்சிகளுக்கு அதே டைமில், அதாவது அந்த காலையிலிருந்து லஞ்ச் டைமுக்குள்ளே இருக்கிற ஸ்கெடியூல் இருக்குது இல்லை, அதுக்குள்ளேயே நீ எல்லாருக்குமே டைம் கொடுத்துருக்குறாங்க. பார்த்தா ஒன்றுனா வராங்க. காங்கிரஸும் கரெக்டாக அவங்கள 11 மணிக்கு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 11 மணிக்கு தான் காங்கிரஸ் குரூப் வந்துருச்சான். வந்துட்டு ஒரு 25 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷத்துக்குள்ளே தான் ஐயா ஸ்டாலின் இல்லை அங்கே. மற்ற ஆட்கள் KN நேரு அவர்கள், TR பாலு அவர்கள், இன்னும் சில பேர்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட உட்காந்து கிரிஷ் ஜோடங்கர், செல்வ பெருந்தகை மற்றும் இவங்களுடைய ஆட்கள் ஒருத்தர் 2 பேர் சேர்ந்து அந்த குழு 2ம் பேசியிருக்குது. மொத்தமே 35லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் தான் பேச்சுவார்த்தை நடந்திருக்குது. அடுத்து 10 நிமிஷத்தில் ஐயா ஸ்டாலின் வந்துகிட்டு இருக்கிறாராங்க அந்த இடத்துக்கு, ஸ்பாட்டுக்கு. ஆனால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வருவதற்கு முன்பாகவே இந்த குரூப், காங்கிரஸ் குரூப்பு கிளம்பிருச்சு. அதாவது ஐயா வரப்போறாரு, இவங்க 2 பேரும் சந்திச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி திமுக கிளப்பி விட்டுச்சா அவங்கள முன்கூட்டியே, அல்லது இல்லை நம்ம கோபமாக இருக்கிறோம் அதனால் இப்போ நேருக்கு நேர் பார்த்துட்டோம்னா கை கொடுக்க வேண்டி வரும், அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சொல்ல வேண்டியது வரும், வேணாம் இப்போதைக்கு நம்ம நெகோசியேஷனில் ஸ்ட்ரிக்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே முன்கூட்டி கிளம்பி வந்துட்டாங்களா அப்படின்றது சரியாக தெரியல. இப்படி தான் நடந்திருக்குது நேற்று பேச்சுவார்த்தை. கொஞ்சம் வாடிய முகத்தோடு தான் வெளியே வந்தாங்க. அதுலேயும் கிரிஷ் சோடங்கருடைய முகம்லாம் ரொம்பவே வாடி போயிருந்துச்சு. ஆனால் எனர்ஜி லெவல் செல்வ பெருந்தகை அவர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு எனர்ஜி லெவல். அவர் உற்சாகமாக, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, கூட்டணின்னா சரியான கூட்டணி, அமோக கூட்டணி, அற்புதமான கூட்டணி, இந்த கூட்டணி மாதிரி வராது, வாங்கம்மா வாங்க அப்படிங்கிற மோடில் அவர் பாட்டுக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு இருந்தார். பின்னாடி தான் கிரிஷ் சோடங்கர் நின்று இருந்தார். அவரை பேசவே விட மாட்டேங்கிறாரு. இல்லைங்க, தாவேகா கூட பேச்சுவார்த்தை நடத்துறதாக கிரிஷ் சோடங்கர் சொன்னார். அவர் அப்படிலாம் சொல்லவே இல்லைங்க. பக்கத்தில் அவரையே வச்சுக்கிட்டு எங்க அவர் சொன்னாரா இல்லையாண்டு அவர்கிட்டே கேட்டுருவோமே ஒரு வார்த்தைனா, இல்லை அவர் இன்னைக்கு பின்னாடி இருப்பார், அவர் அப்படிலாம் சொல்லவே இல்லை. திமுக கூட தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், அப்படியே பொத்துனாப்பில் போயிடலாம் வாங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு கிரிஷ் ஜோடங்கரையும் சேர்த்து அப்படியே தள்ளிக்கிட்டே போயிட்டாரு. ஆமாம், அந்த மாதிரியாக ஒரு விஷயம் நேற்று நடந்திருக்குது. 28+1 இவங்க செட்டில் ஆயிடுவாங்க அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தாலும் கூட
இன்னுமே கூட ஒரு கிளாரிட்டியான ஒரு உக்காந்துட்டாங்கப்பா இல்லை வந்துட்டாங்கப்பா அப்படிங்கிறது இல்லாமல் தான் இங்கே இருந்துட்டு இருக்குது. 80 நாள் ஆச்சு காங்கிரஸ் குழு அமைச்சு அதிகாரப்பூர்வமாக நேற்று தான் உட்காந்து பேசியிருக்கிறாங்க. அதுக்கும் கடைசியில் தொங்க போட்டு தான் வந்திருக்காங்க தலையை. இதுதான் கரண்ட் அப்டேட். ரைட்டு. ஒருவேளை இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு பரஸ்பரம் அன்புகளை பகிர்ந்து கொள்கிற இந்த மொமெண்ட்டில் ஒருவேளை ஏதாச்சும் சிக்னல் கிடைக்குமா அப்படின்ட்டு எல்லாரும் நோட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காலையிலிருந்தே எல்லாரும் விஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பல்வேறு தலைவர்கள் விஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் விஷ் பண்ணுவாரா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அவர் இப்போ இருக்கிற வெறிக்கு என்னத்துக்கு அவர் அதை பண்ண போறாரு, அதனால இப்போ வரைக்கும் விஷ் பண்ணல. 2025 பண்ணியிருந்தாரு. அடுத்ததாக எங்களுடைய தோழர் திருமாவளவன்லாம் சொல்லணுமா, பாருங்க அவர்லாம் வந்து ஒரு கவிஞராகவே மாறி விஷ் பண்ணியிருந்தாரு. அதை படிச்சுக்காங்க, அதை வேறு எதுக்கு போய் படித்து காட்டிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தோணுது. தோழர் திருமாவளவன் அவர்களது போட்டிருக்காங்கன்னா பார்த்துட்டிங்களா. அவருடைய வாழ்த்துக்கள் இப்படி. கமலஹாசன் அவர்களுடைய வாழ்த்து சொல்லவே வேணாம். வாழ்த்து மட்டுமா சொல்லுவார், விட்டா பரதநாட்டியம் கூட ஆடுவார். ஐயா ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த வச்சிக்க 4 ஸ்டெப்பு அப்படின்னு சொல்லி அது கூட ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அவரையும் விட்டுருங்க, அதெல்லாம் நல்லா தான் சிறப்பாக பண்ணுவார். அதுக்கப்புறம் இதர கூட்டணி கட்சி தலைவர்கள் இவங்கெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா செல்வ பெருந்தகை அந்த எனர்ஜி லெவலை அப்படியே மெயின்டைன் பண்ணுற மாதிரி அவருடைய வாழ்த்துக்களும் அவர் சொல்லியிருக்காரு. எப்படியும் அமைஞ்சிருன்றதில் அவர் ஸ்ட்ராங்காக இருக்காருன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இது போக யாருப்பான்னா மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள். அண்ணன் சீமான் அவர்களுடைய வாழ்த்துக்களை வந்து சும்மா அப்படி பார்க்கலாமா, என்ன போட்டிருக்காரு அண்ணன், எதனா குறியீடுகள் மூலமாக எதனா போட்டிருக்காரான்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அப்போ ட்ரைனிங் கொடுத்தாரு இல்லைங்க கரூர் விஷயம் நடந்தப்ப. அது என்ன மரியாதை இல்லாமல் ஸ்டாலின் சாருன்னு சொல்கிறீங்க, சிஎம் சாருன்னு சொல்கிறீங்க, மாண்புமிகு முதலமைச்சர் ஐயான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி காமிச்சார்ல, ட்ரைனிங் கொடுத்தார்ல. அதே ட்ரைனிங் பாருங்க அவரும் ஃபாலோ பண்ணி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். உடல் நலத்துடனும் உள்ள மகிழ்வுடனும் நெடுங்காலம் நலமோடு வாழ்ந்து அரசியல் பணிகளை புரிந்திட என்னுடைய அன்பினையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் பெரிதும் மகிழ்கிறேன். டேக் மை விஷஸ் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்காரு. 2 பேருடைய ஃபோட்டோவும் நம்மளால் அந்த பேனரில் பார்க்க முடியுது. அண்ணன் சீமானை விட ஐயா ஸ்டாலின் அவர்கள் எங்கே தெரிகிறாரு. ஆமாம் அண்ணே, உங்களோட அவர் தான் பிரைட்டாக எங்கே தெரிகிறாருங்கிறது இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள் சிஎம் சார். ஆமாம், எங்கள் அண்ணனுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கிடைச்சது உங்களுக்கு ஒரு வரம் அப்படின்னு நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் வாழ்த்துறேன். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் வேற யார் முக்கியமானது வரவே இல்லை இன்னும் அப்படின்லாம் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. யாருப்பா அவருன்னா ராகுல் காந்தி. ராகுல் காந்தியுடைய வாழ்த்து எப்படி இருக்க போகுது, முதல்ல வாழ்த்துவாப்பிலையா? எனக்கு மோடி, பிரதமர் மோடி வாழ்த்திட்டார், நல்லாவே வாழ்த்திட்டார், டீட்டெயில்டாக அவரும் வாழ்த்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியுடைய வாழ்த்து இந்த வருஷம் வருமா, வந்தாலும் எப்படி வரும்ன்ற கேள்வி வந்துட்டே இருக்குது. மல்லிகார்ஜுன கார்கேவுடைய வாழ்த்தும் வந்துருச்சு. அவர் என்ன போட்டாருன்னா வாழ்த்துக்கள் அதெல்லாம் போட்டு சேர்ந்து நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிக்னலை போட்டு விட்டார். அப்புறமா தாங்க வந்துச்சு ராகுல் காந்தி அவர்களுடைய வாழ்த்து. அதில் தான் பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதாவது 2025 ராகுல் காந்தி வாழ்த்தினதுக்கும் 2026 ராகுல் காந்தி வாழ்த்தினதுக்கும் அவ்வளவு வித்தியாசங்கள். 2020 பார்த்தீங்களா, சாரி 2025 மார்ச் 1. ஆமாம், விஷிங் அ வெரி ஹாப்பி பர்த்டே டு மை பிரதர் அண்ட் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் திரு எம்.கே. ஸ்டாலின். வி கண்டினியூ டு ஸ்டாண்ட் டுகெதர். நாம் ஒன்றாக சேர்ந்து நிற்பதை தொடர்வோம். அப்படிதாங்க லிட்டரலாக டிரான்ஸ்லேட் பண்ணோம். இன் அவர் கமிட்மெண்ட் டு ப்ரிசர்வ் இந்தியாஸ் ரிச் டைவர்சிட்டி, ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அண்ட் கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ். நம்முடைய அரசியலமைப்பு சட்டம், நம்முடைய பார்த்தீங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை, மதசார்பற்ற நம்முடைய இந்த அரசியல் இதெல்லாத்தையும் நம்ம பேணி காப்பதில் தொடர்ந்து நம்ம சேர்ந்து பயணிப்போம். மே யூ ஹாவ் குட் ஹெல்த் அண்ட் கண்டினியூட் சக்ஸஸ் இன் சர்விங் ஆஃப் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த லைனு. அப்படி நம்ம சேர்ந்து பயணிப்போங்கிறத அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணாருங்க. அதுதான் அந்த பிறந்தநாள் வாழ்த்துல முக்கியமான வரி. சரி, 25 நல்லா தான் பிரைட்டாக ஆரம்பிச்சிருக்காரு. 26 விஷிங் எனக்கப்பா போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தா 4 வரி நறுக்குன்னு. விஷிங் அ வெரி ஹாப்பி பர்த்டே டு த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு திரு எம்.கே. ஸ்டாலின். 2025 என்ன பார்த்தோம்? விஷிங் அ வெரி ஹாப்பி பர்த்டே டு மை பிரதர். பிரதர் இங்கே கட்டு, அண்ணன் தம்பி உறவு முறிஞ்சு போச்சுரா அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்ல வருகிறாரோ அப்படின்னு ஒரு கேள்வி. திரு எம்.கே. ஸ்டாலின், திரு எம்.கே. ஸ்டாலின் அவ்வளோதாங்க சொல்ல முடியும். மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களே, அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலாக பழகிற அளவுக்கு தான் நமக்குள்ள இப்போ உறவு அப்படின்னு சொல்ல வராரா? அடுத்து, மே யூ ஹேவ் குட் ஹெல்த் ஸ்ட்ரென்த் அண்ட் லாங் லீவ் ஆஃப் டெடிகேட்டட் சர்வீஸ். அது போன வருஷம் போட்டதை அப்படியே காப்பி பண்ணி லாஸ்ட் பேராகிராஃப் போட்டாருங்க. நடுவில் இருந்த ராஜ குலோ துங்குவை விட்டு விட்டான் ஐயா அப்படிங்கிற மாதிரி நடுவில் இருக்கிற அந்த 4 வரியை தாங்க விட்டுட்டாரு. என்னது, நாம்
ஒன்றாக சேர்ந்து நின்று பயணித்து குறுக்க பூந்து அறுத்து தள்ளி அப்படின்ட்டுலாம் வந்து ஒரு லென்த்தியாக போட்டிருந்தாருல 2025, அது 2026 மிஸ்ஸிங். சேர்ந்து பயணிப்போங்க அப்படிங்கிறதும் பிரதர் அப்படிங்கிறதும் 2026 மிஸ்ஸிங். இதை வைத்து சில கோடுகள்லாம் அப்ப ராகுல் காந்தி இன்னும் கோபமா தான் இருக்காரோ ஐயா ஸ்டாலின் மேல, இந்த இடம் தான் எல்லாருக்கும் சந்தேகம் வர இடம் அப்படின்னு சொல்லி வாட்ச் பண்றாங்க. அப்ப இன்னும் சுமூகமா முடியலையா? கற்பனை பண்ணி பாருங்களேன். உண்மையிலேயே நம்ம கேள்விப்படுற மாதிரி 28+1 அப்படிங்கிற ரேஞ்சில் பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சிருச்சு, டீல் டன் அப்படிங்கிறது தான் உண்மையா இருக்கிற பட்சத்தில், உண்மையாக இருந்தால் சேர்ந்து பயணிப்போன்னு போட்டிருப்பாரு. உற்சாகமா இல்லை போட்டிருக்கணும் ராகுல் காந்தி, காணமப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம். ரைட்டுப்பா, பல வாழ்த்துக்களை பார்த்துட்டோம். இருந்தாலும் இருக்கிறதுல ஹைலைட்டான பெஸ்டான வாழ்த்து, எனக்கு பிடிச்ச வாழ்த்து என்ன அப்படிங்கிறத நம்ம இப்பொழுது பார்க்க போகிறோம். காலங்காலமா திமுகவுடைய கும்மி அடிச்சு குடும்பம் நடத்திட்டு இருக்கிற கூட்டணி கட்சிகள், அது கிட்டத்தட்ட ஹாட்ரிக் வெற்றி பெற்றவர்கள், 10 ஆண்டுகளுக்கு மேலாக திமுகவில் பயணித்தவர்கள் கூட இவ்வளவு லெந்தியா வாழ்த்து போடலைங்க. அதாவது 2 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின் அப்படிங்கிற அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பதில்கள்லாம் இருக்குது, அவங்களுடைய பதிவுகள்லாம் இருக்குது. 200 வார்த்தைகளுக்கு மிகாமல் விடையளி, 100 வார்த்தைகளுக்குள் சுருக்கவும்னு சொல்லி நம்மளுக்கு கேள்வி வரும். அதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம் இல்லையா? ஆனால் எங்காலு லோக்கல் கை உள்ள இறங்கியிருக்கிறாரு பாருங்க திமுகல. எப்போ போனாரு? முந்தா நேற்று தாங்க போனாரு. ஓபிஎஸ் படிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, அவருடைய வாழ்த்தை விடிஞ்சு போயிடும். அவ்வளோ லென்த்தை போட்டு வச்சிருக்காரு. திராவிட மாடலின் நாயகர்களான தந்தை பெரியார் விதைத்த சமூக நீதி சிந்தனையையும் பேரறிஞர் அண்ணா வடிவமைத்த அரசியல் மரபையும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் உருவாக்கிய திராவிட சித்தாந்தத்தையும் செயல்முறை ஆட்சியாக மாற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேர்களை மேலும் வலுப்படுத்தி மனிதநேய அரசியலை நம்பிக்கையாக கொண்டு, வழிகாட்டியாக கொண்டு மக்கள் நம்பிக்கையை வென்று வரும் கழக தலைவர் இப்பதாங்க ஸ்டாலின் அப்படிங்கிற பேருக்கே வந்திருக்காரு. பார்த்தீங்கல்ல, ஒரு பழமொழி சொல்லுவாங்க எங்கள் ஊர்லலாம், பாம்பு திங்கிற ஊருக்கு போனால் நடுக்கண்டம் எண்டுன்னு சொல்கிறா அப்படின்ட்டு. முன்ன பின்ன வாழ்க்கையில நீ பாம்பு சாப்பிட்ருக்கவே மாட்டேன். ஆனால் சர்வைவலுக்காக ஒரு வேளை நீ பாம்பு தின்ற ஊருக்கு போயிட்ட அப்படின்னா அந்த ஊரில் இருக்கிறவனோட நீ ஒரிஜினலாக அந்த ஊருக்கார மாதிரி தெரியணுன்றதுக்காக, பாம்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும், சென்டர் பீஸ் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி பழகு அப்படின்பாங்க. அதை சொல்லி பழகிருப்பாருங்க எங்கள் ஆள். அது பாருங்க போட்டு தள்ளியிருக்காரு. திருமாவளவன் தோழராவது அல்லது வந்து பார்த்தீங்கன்னா யார் நம்ம செல்வ பெருந்தகையாவது இன்னொருத்தங்களாவது எங்கள் ஆளை அடிச்சுக்கிறதுக்கு இன்னொருத்தர் பிறந்தாங்க வரணும். அப்புறம் தான் ஐயா ஸ்டாலினுடைய பேரை சொல்லி அதுக்கப்புறம் இன்னும் ஒரு என்ன சொல்கிறது, அதான் சொல்கிறேனே, 200 வார்த்தைகளுக்கு மிகாமல்லாம் இங்கே வாய்ப்பே கிடையாதுங்க. அதாவது நமக்கு தெரிஞ்சது ஒரே கொஸ்டின், அதை மட்டும்தான் நம்ம படிச்சுட்டு போயிருக்கோம். ஆனால் நம்மக்கிட்ட 40 பக்கத்துக்கு அந்த புக்லெட் கொடுத்துருப்பாங்க சம்டைம்ஸு, காலேஜில் எக்ஸாம் எழுதும் போதும் இல்லை +2 எக்ஸாம் எழுதும் போது. அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சது அந்த ஒரு ஆன்சர் தான் 40 பக்கத்துக்கும் எழுதி வைப்போம். எழுதின வரலாறுகள் சரித்திரங்கள் உங்களில் சில பேருக்கு இருக்கலாம். அந்த மாதிரி எங்கள் ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பர்த்டே விஷஸே நீங்கள் உட்காந்துக்கிட்டு 2 நாளைக்கு ஒரு புத்தகமாக வாசிக்கிற அளவுக்கு எழுதிட்டு, ஒரு விஷஸ் தானே போட்டுட்டோம் பத்தலையே அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காரு, அடுத்து கிட்டு நேரில் போய் மீட் பண்ணி கையில் ஒரு பூச்செண்டை கொடுத்து இந்தா பிடிங்க அப்படின்னு கொடுத்து, சமூக நீதி சமத்துவ மதசார்பின்மை மொழி மற்றும் தமிழர் உரிமைகள் ஆகிய இலக்குகளை முன்னெடுத்து திராவிட மாடல் என்ற சொல்லை ஆட்சி கொள்கையாக மாற்றிய வாழ்த்துக்களை நேரில் சந்தித்து தெரிவித்தேன் அப்படின்ட்டு இன்னொரு ட்வீட்டையும் போட்டு, எப்பாடா சாட்டிஸ்ஃபைடா அப்படின்னு சொல்லி அப்படியே திமுக காரங்களை பூரா இப்படி பார்க்குறாரு. திமுக காரங்க எல்லாரும், அதாவது காலங்காலமாக 40 வருஷமா 50 வருஷமா திமுக இருக்கிறவங்கலாம் அவரை இப்படி பார்க்குறாங்க, முரட்டாளாக இருப்பாப்புல போலங்குதே அப்படின்ட்டு. இப்போ தெரியுதா அதாம்ல பண்ணிரு அப்படின்னு சொல்லி கெத்து காமிச்சிட்டாருங்க. உண்மையிலேயே வேற லெவல் சம்பவம். வாழ்த்துக்கள் பல பேர் வாழ்த்திருந்தாலும் என்னை இன்னைக்கு ஷோவில் வின் பண்ணது யாருன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான். அவர் ரேஞ்சே வேறங்க. கட்சியில் சேர போறாரு, முந்தா நேத்து கட்சியில் சேர போகும்போது ஆண்டி வேலை போயிட்டு அறிவாலயம் வாசலில் இறங்குற வரைக்கும் காரில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களுடைய படம். உள்ளே போயிட்டு மீட்டிங்கை முடிச்சுட்டு வெளியே வந்தால் படம் மாற்றப்பட்டு ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய படம். கற்றுக்கணும், அரசியல்வாதிகள் எல்லாரும் இதை கற்றுக்கணும். அரசியல் ஞானின்னு சும்மா பேர் வந்துடல, இப்படிலாம் பண்ணி தான் வந்திருக்குது. அதனால் திமுக உடன்பிறப்புகள் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிடைச்சதுக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்கும். வாழ்த்துக்கள். அதே போல் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த பிறந்தநாள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 5 வருஷம் ஐயா நல்லா செஞ்சீங்க ஐயா, மக்களுக்கு வாழ்த்துக்கள்.